ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிஜே. மனுஷ வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் கேள்விப்பட்டுக்கிட்டும் இருக்கோம். ஒரு சில பறவைகள், விலங்குகள் கூட தற்கொலை பண்ணும்னு கேள்விப்பட்டது உண்டு. பட் ஒரு மிஷின் தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க, ரோபோ ஒன்று மாடியில் இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிச்சான். அதை பற்றின ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை 3 பாட்டாக பார்க்கலாம். இந்த ரோபோ யார், தற்கொலைக்கு காரணம் என்ன, தற்கொலை எப்படி நடந்தது, இந்த ரோபோ பர்த் பிளேஸ்ன்னு பார்த்தா அது தென்கொரியா தான். ஆனால் இந்த ரோபோவை கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான பியர் ரோபோட்டிக்ஸ் தான் தென்கொரியாவில் வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோவுக்கு தென்கொரியாவோட லேபருங்கிற ஐடி கார்டும் இருக்குது. இதோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 4 PM. ஒரே ஃப்ளோரில் வேலை செய்கிற ரோபோ தான் அங்கே அதிகமாக. பட் இந்த மாதிரியான ரோபோ எல்லாம் எல்லா ஃப்ளோர்லேயும் லிஃப்ட் மூலமாக வேலை செய்ய முடியுமா? இது ஒரு அசிஸ்டண்ட் ரோபோ. இந்த ரோபோ பற்றி பார்த்தாச்சு. இப்போது தற்கொலைக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். 2023 இருந்தே இந்த ரோபோ அந்த கம்பெனியில் அசிஸ்டண்ட் ஒர்க்கை பண்ணிட்டு தான் வருதான். இதோட டெய்லி ரொட்டைன் ஒர்க் என்னென்னா, டெய்லி ஃபைல்ஸ் கொடுக்கறது, லோக்கல் பீப்புளுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலையே. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த ரோபோ தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி சுற்றி வந்திருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா சடனாக சூசைட் பண்ணியிருக்கு. அதாவது அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்துருக்குது. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சூசைடுன்னு எடுத்துக்கலாம், இல்லை கீழே தெரியாமல் விழுந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். சம் ப்ரோக்ராம் கொலாபரேஷனால் சூசைட்டுக்கான காரணம், எக்ஸாக்டாக சூசைட்டுக்கான காரணம் தெரியல. பட் இதோட பார்ட்ஸை ரிசர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதுக்கான ப்ராசஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை எந்திரம் படத்தில் வர மாதிரி அதுக்கு உணர்ச்சி வந்திருக்குமோ, ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் தான் மேலேருந்து குதிச்சிருக்குமோ. சரி, இதுதான் இந்த உலகத்திலேயே நடந்த முதல் ரோபோ சூசைட். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இதுக்கான காரணமும் இன்னும் தெரியவும் இல்லை. ஒன்றுமே புரியல. ஹியூமன்ஸ் தப்பு பண்ணுற மாதிரி ரோபோ தப்பு பண்ணாது. அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கு டயர்டாகிற மாதிரியும் ரோபோவுக்கு டயர்டாக சான்ஸே கிடையாது. பட் எப்படி இது? என்னுடைய கருத்து என்னென்னா, ரோபோக்குள்ளே நடந்த ஒரு சின்ன கொலாபரேஷன்ஸ் ஆர் கன்ஃபியூஷனாக தான் இருக்கணும். உலகத்தில் ரோபோ அப்படின்னா புக்குலேயும் கம்ப்யூட்டர்லேயும் சினிமாவிலையும் தான் பார்த்தோம். ஆனால் தென்கொரியா, ஜப்பானில் மக்கள் தொகை கம்மி. அங்கே அசிஸ்டண்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ரோபோ யூசேஜ் தான் அதிகம். ஓகே, எது எப்படி இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.